Good evening, students. Now we are going to see about the early India. Early India means the ancient India, from the beginnings to the Indus civilization. எப்படி Indus Valley civilization. Indus Valley civilization means the Indus riverல ஃபார்ம் நியர்பை Indus riverல ஃபார்ம் ஆன அந்த சிவிலைசேஷன் மீன்ஸ் அந்த நாகரிகமான வாழ்க்கை. ஸோ மனுஷனுடைய லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் ஆன அந்த பிளேஸை தான் நம்ம இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ எப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்றதுல தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, தென் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ்ட் அன் இயர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் civilizations. Since the old Stone Age, several groups in India had migrated multiple times and made cultural adaptations to diverse ecozones. Each group evolved its own culture responding to their living experience in each place. அதாவது இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் இயர்லி டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் டெவலப் ஆன ஒரு கண்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்தியாவை சொல்லலாம். ஸோ இது எதுலேருந்து அப்படின்னா சின்ஸ் ஓல்டு ஸ்டோன் ஏஜ் மீன்ஸ் அந்த கற்களை யூஸ் பண்ண டூல்ஸாக யூஸ் பண்ண அந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இன் இங்கிலீஷ் ஓல்டு ஸ்டோன் ஏஜ். So in the old stone age, new stone age, we have two types. We have divided into two stages, that is old stone age and new stone age. In old stone age, several groups in India had migrated multiple times. நிறைய group of people in India இருந்திருக்காங்க. அவங்க one place to another place migration is moving one place to another place. ஸோ அந்த மாதிரி மைக்ரேட் ஆகிட்டு அங்கே என்ன மாதிரியான எக்கோசோன்ஸ் இருக்குது. எக்கோசோன் மீன்ஸ் என்ன மாதிரியான என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம தங்களுடைய கல்ச்சரையும் தங்களுடைய சிவிலைசேஷன்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரெஸ்பாண்ட் பண்ணி அது மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்ன மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கோ என்ன மாதிரியான பிளேஸ் அங்கே இருக்குதோ அது பேஸ் பண்ணி that people were changed their lifestyle. Okay, now this chapter focuses on the history of India from the first settlement of humans in the Stone Age up to the decline of the Indus civilization. In the chapter நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how the Indus Valley civilization started, then how the Indus Valley civilization was declined, எப்படி அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need sources, with sources, without sources. ஆனால் ஹிஸ்ட்ரி சொன்னோம்னாலே நம்ம என்ன அப்படின்னா டுடேஸ் நியூஸ் டுமாரோஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நாளைக்கு என்னவாகும் அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரியாக அது ஒரு வரலாறாக படைக்கப்படும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கும்போது அது என்ன வேணும்னா we must need sources. ஸோ சோர்சஸ் அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆர்காலஜிக்கல் சோர்சஸ். ஆர்காலஜிக்கல்னால் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்களே அதுதான் அந்த ஆர்காலஜிக்கல் சோர்சஸ் வைஸ் தென் பெட்ராக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாங் ஸ்பேன் ஆஃப் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அக்கார்டிங் டு தி ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட், ஆர்காலஜிக்கல் சோர்சஸ். தென் ஒன் மோர் திங், எப்படி இந்த ஆர்காலஜிக்கல் சோர்சஸ் மூலமாக நமக்கு தெரியுதுன்னா அவங்க மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்சஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராக்குங்களை சொல்லலாம். தென் ஒன் மோர் திங், animals and plants, faunal and floral. Faunal means animals, floral means plant. அந்த பீரியடில் என்னென்ன மாதிரியான அனிமல்ஸ் பீப்புள் வச்சுருந்தாங்க, அந்த அனிமல்ஸ் எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தென் ஃப்ளோரல் மீன்ஸ் என்ன மாதிரியான பிளான்ட்ஸ் அங்கே இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டோன் ஏஜ் பீப்புளுடைய லைஃப் ஸ்டைலில் நமக்கு அந்த என்விரான்மெண்டலை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Then one more thing, floral evidence found in form of chat seeds, pollens and phytoliths, plant stones. அந்த டைமில் கிடைச்ச இந்த பிளான்ட் ஸ்டோன்ஸ் நான் வச்சு தான் நம்ம என்ன மாதிரியான பிளான்ட்ஸ் அந்த டைமில் இருந்துச்சு, எப்படி பீப்புளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி எப்படி என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருது அப்படிங்கிறதுல நமக்கு தெரியும். ஓகே, தென் ஒன் மோர் திங், நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான பீப்புள் அங்கே இருந்திருப்பா நமக்கு எப்படி தெரியும். அது
The human genes also constitute an important source for understanding prehistoric migration. Prehistoric migration means prehistoric அப்படின்னாலே the period before the development of script is called the prehistoric periods. அதாவது எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் ஹியூமன்ஸ் லைக் அனிமல்ஸ் அந்த மாதிரி வந்து அனிமலாக இருந்த ஒரு காலம், எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்த அந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ அந்த டைமில் அந்த ஹியூமன்ஸ் வந்து என்ன மாதிரி இருந்திருப்பாங்க அப்படின்னா தி ஹியூமன் ஜீன்ஸ் ஆல்சோ கான்ஸ்டியூட் an important source for understanding a prehistoric migrations. The DNA studies provide information on the prehistoric migrations. அதாவது DNA அப்படிங்கிறது அது என்ன மாதிரியான மனுஷன், ஃபீமேலா மேலா, யாரோட தொடர்புடையவங்க, என்ன பிளட் ரிலேஷன்ஷிப், ஸோ இந்த மாதிரி வந்து எந்த பீரியடில் இருந்தாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஹியூமன் பீயிங்னுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நவ பீரியட்ஸ் இந்த டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த மாடர்னைஸ் நம்ம வேர்ல்டில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நிறைய தெரிஞ்சுக்க முடியும். பட் ஆனால் இந்த அந்த பீரியடில் இருந்தது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா the scientists are trying to extract ancient DNA from the bones of the prehistoric era. அதாவது அந்த டைமில் நம்ம இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த போன்ஸ் இப்போ தோண்டி எடுக்க நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருளுங்கள்லாம் கிடைக்கும். ஸோ அப்போ கிடைக்கிற அந்த போன்ஸை வச்சு அதை டிஎன்ஏ டெஸ்ட்டு, அது எந்த பீரியடில் அந்த மனுஷன் இருந்தால், என்ன மாதிரியான மனுஷங்கள் இருந்திருப்பாங்க, ஸோ அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருந்திருக்கும், ஸோ A to Z நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், என்ன லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க அந்த பீப்புள், தட் ஸ்டோன் ஏஜ் பீப்புள் லைக் அனிமல்ஸ் இல்லையா. ஸோ அந்த பீப்புள் அப்போ அனிமல்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தாங்க, ஃபுட்டு தேடி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பீரியடில் அவங்க என்ன லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க அப்படின்னா லாங்குவேஜ் இஸ் another important source of history. Indo-Aryan, Dravidian, Austro-Asiatic and Tibeto-Berber. These language families have flourished in India. இந்த லாங்குவேஜ் பேசின பீப்புள் எல்லாமே வந்து இந்தியாவில் இருந்ததுக்கான சோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, தென் ஒன் மோர் திங், ப்ரீஹிஸ்டாரிக் இந்தியா. ப்ரீஹிஸ்டாரிக் இந்தியா மீன்ஸ் பிஃபோர் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இஸ் கால்ட் இஸ் த ப்ரீஹிஸ்டாரிக் டைம்ஸ். இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு அஸ் த ஸ்டோன் ஏஜ். இதை தான் நம்ம அந்த ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோன் ஏஜ், கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். கற்காலம் மீன்ஸ் on that period the people used to stones for டூல்ஸ்க்காக அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கருவிகள் அப்படின்னா இப்போ நம்ம அயனில், காப்பரில், பிரான்ஸில் எல்லாத்துலேயுமே பண்ணி தான் அதை யூஸ் பண்ணுறோம் நம்ம இல்லையா. ஸோ அப்போ அந்த டைமில் அந்த பீப்புள் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஒன்லி ஸ்டோன்ஸ். ஸோ தட் பீரியட் வாஸ் கால்ட் அஸ் அ ஸ்டோன் ஏஜ். தென் இந்த ஸ்டோன் ஏஜ் பீப்புள் வந்து எங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா சவுத் ஏஷியா, த ரீஜன் கவரிங் இந்தியா, தென் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள் அண்ட் பங்களாதேஷ். ஸோ இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் இங்கெல்லாம் இருந்தாங்க. பட் அந்த ஹியூமன் அப்படிங்கிறது எப்போ அவன் ஸ்டார்ட் ஆனான், எப்போ பிறந்தான் அப்படின்னு பார்த்தா ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் ஆர் லைக்லி டு ஹாவ் ஃபஸ்ட் எவால்வ் இன் ஆஃப்ரிக்கா. ஃபஸ்ட்டு மனுஷன் பிறந்தது எங்கே அப்படின்றாங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான். அண்ட் லேட்டர் மைக்ரேட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் தான் பல இடங்களுக்கு வேர்ல்டு லெவலில் அவன் வந்து மைக்ரேட் ஆனான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஆஃப்ரிக்காவுக்கு முன்னாடி கூட அவன் முதல் மனிதன் எங்கிருந்து தோன்றினான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the earliest human ancestors species migrate out of Africa was the Homo erectus. Homo erectus means the hominid family. hominid அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி. அந்த குரூப் ஆஃப் ஃபேமிலி மீன்ஸ் லைக் அனிமல்ஸ், அவங்களுடைய அப்பியரன்ஸ் எல்லாமே லைக் அனிமல்ஸ் மாதிரியே இருக்கும். அந்த குரூப் ஆஃப் ஃபேமிலி, அந்த அனிமல்ஸ் ஃபேமிலியிலேருந்து நாட் ஓன்லி ஹியூமன் பீங்ஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் மனுஷன் வந்து அந்த குரூப்லேருந்து தோன்றினவங்க தான் இந்த ஏர்லியஸ்ட் ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் மீன்ஸ் முன்னோர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ மனிதன் முதல்லேருந்து எங்கே தோன்றினான் அப்படின்னா the earliest human ancestor species to migrate out of Africa was the Homo erectus அப்படின்னு சொல்லலாம். ஓகே.